திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் குரு வணக்கம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு பலவிதமான ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது மாசி மகம் பற்றிய சிறப்பு செய்திகளையும் பலன்களையும் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வருடந்தோறும் ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரம் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரம், அதாவது மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்தே வரும். இந்த நாள் நமக்கு மாசி மகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மக நன்னாளில் நமக்கு பல சிறப்புகள் அமைந்துள்ளதாக முன்னோர்களால் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு மாசி மகம் நமக்கு 23ஆம் திகதி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை தொடங்குகிறது. சூரிய உதய கணக்கீட்டின்படி நமக்கு மாசி மகம் சனிக்கிழமை, அதாவது 24/2/2024 சனிக்கிழமை நமக்கு மாசி மகமாக சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளிலே நாம் முன்னோர்களை வழிபடலாம், கடலில் சென்று நீராடி வரலாம், பித்திருக்களுக்கு தேவையானவற்றை செய்யலாம், பித்திருக்கள் வழிபாடு செய்யலாம். மேலும் பலவிதமான வழிபாடுகள் இந்த நாளில் செய்யலாம். அதாவது பெருமாளை வழிபடலாம், அம்பிகையை வழிபடலாம், முருகனை வழிபடலாம். இப்படி எல்லா தெய்வங்களையும் இந்த மாசி மக நன்னாளில் நாம் வழிபடலாம். ஏனென்றால் இந்த மாசி மக நன்னாளில்தான் வருண பகவானுக்கு ஏற்பட்டிருந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்படுகிறது. வருண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு கடலில் ஒளிர்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மகத்தி தோஷம் இந்த மாசி மக நன்னாளில் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மாசி மக நன்னாளில் அம்பிகையை வழிபட்டு நல்லதொரு பலனை பெறலாம். தட்சராஜன் ஒரு முறை தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதிக்கு புனித நீராட செல்கிறான். அங்கு தாமரையில் ஒரு வலம்புரி சங்கு இருப்பதை கண்டெடுக்கிறான். எடுத்த மாத்திரத்தில் அது அழகியதொரு பெண் குழந்தையாக மாறுகிறது. சிவபெருமான் அருளாலேயே தனக்கு இந்த பெண் குழந்தை வாய்த்திருக்கிறது என்று எண்ணி தட்சராஜன் அந்த பெண்ணிற்கு தாட்சாயணி என்ற திருநாமம் இட்டு வளர்க்கிறான். ஆகவே அம்பிகையின் அவதார தினமாகவும் இந்த நாள் சொல்லப்படுவதால் இன்று அம்பிகையையும் வழிபட்டு நாம் நற்பலனை பெறலாம். மேலும் பெருமாளையும் இந்த நாளில் வழிபட்டு நாம் நல்லதொரு பலனை பெறலாம். அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்யப்படும். அந்த வகையில் இந்த மாசி மகம் நல்லாள் அன்று வருகின்ற சத்யநாராயண பூஜை மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாசி மக நன்னாள் அன்று செய்யப்படுகின்ற சத்யநாராயண பூஜை வருடம் முழுதும் செய்த பலனை நமக்கு தருவதாக நம்பிக்கை, ஐதீகம். ஆகவே இந்த நன்னாளில் பெருமாளை வழிபடுவதற்கும் சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானையும் இந்த நன்னாளில் வழிபட்டு குழந்தை பாக்கியம் வேண்டியவர்கள் விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மாசி மகம் அமைகிறது. இந்த மாசி மகத்தில் சுவாமிகள் எல்லாம் கடலுக்கு சென்று வருவது ஒரு மரபாக அமைந்திருக்கிறது. மாசி கடலாட்டு என்றே ஒரு நிகழ்வு ஒவ்வொரு மாசி மக நன்னாள் அன்றும் செய்யப்படுகிறது.
இந்த மாசி மகம் நன்னாளில் நாமும் சென்று கடலில் நீராடினால் நமது பாபங்களும் சாபங்களும் போக்கப்படும் என்று ஐதீகம் நம்பிக்கை நம்மவர்களிடையே இருக்கிறது. மேலும் இந்த மாசி மக நன்னாளிலே விரதமிருந்து வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு முக்தியும் மோட்சமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகம் நன்னாளிலே பல ஜீவன் முக்தர்கள் ஜீவசமாதி அடைந்த நன்னாளாக சொல்லப்படுகிறது. பல மகான்கள், பல சித்தர்கள் இந்த மாசி மக நன்னாளிலே ஜீவசமாதி அடைந்திருப்பது நாம் அங்காங்கே பதிவாக நமக்கு கிடைக்க காண்கிறோம். அந்த வகையில் இந்த மாசி மக நன்னாளிலே ஜீவசமாதி அடைந்த ஒரு மகான் தான் நமது சத்குரு பகவான் வெங்கட்ராம சுவாமிகள். ஜீவசமாதி அடைந்த திருநட்சத்திரம் மாசி மகம். ஆகவே இந்த மாசி மக நன்னாளில் அவரின் மகா குரு பூஜை வரும் சனிக்கிழமை மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. வாய்ப்பும் குருவருளும் திருவருளும் வாய்க்கப்பெற்ற அன்பர்கள் இந்த மகா குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ளலாம். மேலும் அதே நன்னாளில் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபாவின் அருளாலயத்திலும் வருடாபிஷேகமும் வருடாந்திர பூஜையும் மிக சிறப்பாக திருப்போரூருக்கு அருகில் இருக்கும் மேலையூரில் நடைபெறுகிறது. இந்த சத்குரு பகவான் ஸ்ரீலஸ்ரீ வடபழனி பரஞ்சோதி பாபாவின் ஆலயம் மிக சிறப்பாக மேலையூரில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தை சிறப்பாக நிர்மாணித்த செம்மல் திருப்பணி செம்மல் போற்றுதலுக்குரிய நவநீத கிருஷ்ணன் அவர்கள் ஆவார்கள். மேலும் இந்த மக நட்சத்திரம் அன்று வெங்கட்ராம சுவாமிகளின் குரு பூஜையில் கலந்து கொண்டு அன்பர்கள் நல்ல பலனை பெறுங்கள். இப்படியாக இந்த மாசி மகம் பல சிறப்புகளை கொண்டுள்ளது. இந்த மாசி மகத்தில் நாம் நம்முடைய வழிபாடை சிறப்பாக அமைத்துக்கொண்டு நமது பாபங்களையும் சாபங்களையும் போக்கி இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். இந்த மாசி மகம் போலவே மகாமகம் என்று ஒன்று இருக்கிறது. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது. கும்பகோணத்தில் மகாமக குளம் என்றே ஒன்று இருக்கிறது. அந்த மகாமக குளத்தில் 12 ஆண்டிற்கு ஒரு முறை புனித நீராடுதல் நடைபெறும். அந்த மகாமக குளத்தில் குளித்து புனித நீராடினால் நமது பாபங்களும் சாபங்களும் போக்கப்படும் என்று நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் இருக்கிறது. இந்த மகாமகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது அமைகின்ற மக நட்சத்திரம் நன்னாள் மகாமகம் என்று குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டிலே இது மகாமகம் என்று சொல்லப்பட்டு கொண்டாடப்படுகிறது. வடநாட்டிலே இது கும்பமேளா என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு விழா மகாமகம் விழா. இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வருவது மாசி மகம் நன்னாள். இந்த நன்னாளை அன்பர்கள் பயன்படுத்தி சிறப்புடையதாக வைத்துக் கொள்ளலாம். வருடத்திற்கு ஒரு முறை சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிற பொழுது அமைவது மாசி மகம். இந்த மாசி மகத்தில் பௌர்ணமி திதியும் மாசி மக நட்சத்திரமும் சேர்ந்தே வருவது மாசி மகம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு பக்தர்கள் தங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்களாக. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.